மக்களே அடுத்த வார தலைவர் போட்டிக்கான போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே அவர்கள் விக்ரம் அவர்களை அடிச்சிருக்காரு. இப்படி அடி இல்லை, களத்தாப்பட்ட மேலே ஒன்று வந்து வச்சிருக்காரு. வச்சது மட்டும் இல்லாமல் சும்மாச்சிக்கின்னு வந்து பாசம் நேசம் அப்படின்னு பேசிட்டு கடைசியாக வந்து இவ்வளோ அக்ரெசிவாக வந்து விளையாடுற அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அவர்கள் வந்து விக்ரமை பார்த்து சொல்லியிருக்காப்புல. இதுக்கு விக்ரம் அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஆகட்டும் போடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரியலாக வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்களை வந்து போகலாம். இந்த வாரத்துடைய டாஸ்க் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரு அண்ட் டீம். பாரு, கமருதீன், அதுக்கப்புறம் கனி மற்றும் ஆதிரை, இந்த 4 பேர் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 4 பேர் தான் வந்து அடுத்த வாரத்துடைய தலைவருக்கான போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்க போகிறாங்க. ஸோ அந்த விதத்தில் என்ன போட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்களில் பலூன்களை வந்து கட்டிக்கணும். அது 5 பாலா இல்லை 10 பலூன்களா அப்படின்றது வந்து தெரியல. பட் எண்ட் ஆஃப் தி டே அந்த பால்களை வந்து உதச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க வைக்கணும். யாருக்கிட்ட கடைசியாக பால் நிற்கிதோ அவங்க தான் வந்து தலைவர் போட்டியில் வெற்றி பெற்ற ஆளாக கருதப்படுவாங்க. அண்ட் ஒன் மோர், அடுத்த வாரத்துடைய தலைவராகவும் அவங்க மாறுவாங்க. ஓகே, இப்போ ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் ஒரு டிஃபெண்டர்ஸ் வந்து வருவாங்க, அதாவது அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆள். ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் பார்வதி அவர்களுக்கு வந்து நம்மளுடைய அமித் வந்து வராப்புல, நம்ம ஆதிரி அவர்களுக்கு வந்து எஃப்ஜே வந்து இருக்காப்புல, கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா விக்ரம், அண்டு கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா சபரிநாதன் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 டிஃபெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வந்து ஆரம்பிக்குது. போட்டி வந்து ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அவர்களுடைய பலூன்களை வந்து உடச்சிட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்வதி வந்து தலைவர் ஆகக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக வந்து இருப்பாங்க. இந்த பார்வதியெல்லாம் இவங்கெல்லாம் தலைவர் ஆகிட்டா எப்படிப்பா அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உறுதியாக வந்து இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்வதியை ஃபஸ்ட்டே எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடறாங்க. ஏன்னா பலூன்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விட்டுறாங்க. ரெண்டாவதாக ஆதிரை அவர்களை வந்து எவிக்ட் பண்ணுறாங்க. ஆதிரைக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விக்ரம் வந்து இருக்கார் இல்லையா, அந்த ஆள் கொஞ்சம் சிலிமிசமெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சிலிமிசம் மீன்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அவர்கள் வந்து சொல்கிறாங்க. உண்மையாலுமே அக்ரெசிவாக கேம் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாகவே ஒரு அக்ரெசிவாக கேம் ப்ளே பண்ணுவார். ஓகேவா? ஆக்சுவலாக போன வாரம்லாம் அதுக்கு முன்னாடி வாரம் வந்து ஒரு பாலை வச்சுக்கிட்டு மேலே வந்து உட்காரணும் கண்ணை கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நீங்கள் பார்த்து ரசித்த ஒரு டாஸ்க் வந்து இருக்கும்ல, அதில் எவ்வளோ அக்ரெசிவாக விக்ரம் அவர்கள் வந்து விளையாடினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அமித்தெல்லாம் தூக்கி போட்டு ஒரு மாதிரிலாம் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அப்படி ஒரு அக்ரெசிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் விக்ரம். ஓகேவா? அந்த ஒரு விஷயத்தை தான் எஃப்ஜே அவர்கள் வந்து கேட்குறாப்புல, ஏப்பா நீ சும்மாவே பாசம் நேசம் அப்படிலாம் வந்து பேசிட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அக்ரெசிவாக வந்து கேம் ப்ளே பண்ணுவியா, நல்லா இருக்குடா உன்னுடைய நியாயமெல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, பட் எண்ட் ஆஃப் தி டே யார் மேலே தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அக்ரெசிவ் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க். ஓகேவா? ஃபிசிக்கல் டாஸ்க்கே இவங்களுக்கு ஏன்டா வைக்கிறதில்ல அப்படின்னா இதுக்கு தான் வைக்கிறதில்ல. எப்பயுமே இவனுங்க அக்ரெசிவாக தான் விளையாடுறானுங்க. நாட் ஒன்லி விக்ரம், எவ்ரிபடி டூயிங் த அக்ரெசிவ் கேம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் வந்து நல்ல சுவாரஸ்யமாக வந்து போயிட்டு இருக்கும்போது ஆதிரி அவர்களை டார்கெட் பண்ணுறாரு விக்ரம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூன்களை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே உடைய காலை பிடிச்சி இழுக்கிறார். ஓகேங்களா? எஃப்ஜே உடைய காலை பிடிச்சி வந்து இழுக்கும் பொழுது எஃப்ஜே அவர்கள் வந்து நல்லா கையை தூக்கி டம்முன்னு ஒரு அடிக்கிறாப்புல. நீங்கள் ப்ரோமோ நல்லா ஸ்லோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், டம்முன்னு களத்தா மட்டும் மேலே ஒரு வந்து வைக்கிறாப்புல. ஸோ அப்போ வந்து அந்த பிரச்சனை வந்து பெருசாகுது. ஓகேவா? அந்த பிரச்சனை வந்து பெருசாகுது. அந்த பிரச்சனை வந்து பெருசானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அவர்கள் வந்து கோவப்பட்டு, அவன் தான் எப்பயுமே வந்து தன்னுடைய தப்பை வந்து ஒத்துக்கவே மாட்டான் இல்லையா. ஸோ அந்த ஆள் வந்து கோவப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம திட்டுறது மட்டும் இல்லாமல் ஏதோ பாசம் நேசம் அப்படி இப்படின்லாம் வந்து பேசிவிட சாப்பிட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீ ஏன்னா இவ்வளோ அக்ரெசிவாக வந்து கேம் ப்ளே பண்ணுற, காலை பிடிச்சி தூக்குற, காலை பிடிச்சி இழுக்கிற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜே அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி நம்ம ப்ரோமோவை பார்க்கறதுனால எஃப்ஜே அவர்கள் மேலே தப்பு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. மேபி முழுக்க லைவ் பார்த்தோம் அப்படின்னா யார் மேலே தப்பு இருக்குது, யார் ரொம்ப அக்ரெசிவாக விளையாடினாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஆனால் விக்ரம் அவர்கள் நிஜமாகவே எஃப்ஜேவுடைய காலை பிடிச்சி இழுக்கிறாப்புல. ஓகேங்களா? எஃப்ஜேவுடைய காலை பிடிச்சி இழுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து களத்தாமட்டிலே ஒரு அடிக்கிறாப்புல. நல்லா ஓங்கி தான் அடிக்கிறாரு. ஓகேவா? நல்லா ஓங்கி தான் அடிக்கிறாரு. நீங்கள் வந்து ப்ரோமோ நல்லா ஸ்லோ மோஷனில் பாருங்கள், அப்போ தெரியும் பட்டான்னு ஒரு அடி. ஓகே, ஆனாலும் விக்ரம் வந்து வாங்கடா பார்த்துக்கலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்ரெசிவாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக விக்ரம் அவர்கள் சரியான ஆள், நல்ல மனுஷன், அவர் வந்து அக்ரெசிவாக விளையாட மாட்டார் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அக்ரெசிவாக கேம் ப்ளே பண்ணுறதுல அவரும் ஒரு ஆள். ஓகேவா? சபரிநாதன் அவர்கள் அதே மாதிரி தான் அக்ரெசிவாக கேம் ப்ளே பண்ணதுனால வந்து எப்பேற்பட்ட ரோஸ்ட்டை வாங்கினார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பார்வதியோட கண்களில் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டிருக்கும் அந்த வாரத்தில். ஆனால் அதுக்கு காரணம் வந்து சபரி கிடையாது. பட் சபரி வந்து பார்த்திங்க அப்படின்னா
அடிச்சிருப்பார் லிட்ரலாக, ஓகேவா, தள்ளி விடணும் அப்படிங்கிற பேரில் வந்து டம்முன்னு வந்து இடிச்சிருப்பாப்புல நெஞ்சியை. ஸோ அந்த அளவுக்கு மோசமாக வந்து விளையாடிருப்பார். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு விளையாட்டை தான் விக்ரம் அவர்கள் விளையாடினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அக்ரெசிவ்னஸ் வந்து கிடையாது, பட் அக்ரெசிவ் இருந்தது. ஓகேவா, பட் எஃப்ஜே அவர்கள் வந்து அதுக்கு திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கிறது அப்படிங்கிறத சத்தியமாக வந்து ஏற்றுக்கவே முடியாது. அது வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸில் வந்து வந்துடும். ஓகேவா, ஸோ அந்த ஃபிசிக்கல் வயலன்ஸை வந்து தடுக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து பண்ணக்கூடாது. அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சுட்டி காட்டலாம். ஆனால் அதுக்காக வந்து நீங்களும் வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் வந்து இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நியாயப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆங்கரை வந்து போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருக்காப்புல எஃப்ஜே அவர்கள். கண்டிப்பாக இது ஒரு விவாத பொருளாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அண்ட் ஒன் மோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன்லேயும் வந்திருக்காரு அண்ட் ரொம்ப ஒஸ்ட்டான ஓட்டிங்ஸும் வந்து வாங்கிட்டு இருக்காரு. எப்போ வேணாலும் எவிக்ட் ஆகி வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்குது. எப்படி பார்த்தாலும் சாட்டர்டே எப்படி பார்த்தாலும் அவர் வந்து எவிக்ட் ஆகி வெளியே தான் போகிறார். ஓகேவா, ஸோ அதுக்காக கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரா, இல்லை ஆதிரியை வின் பண்ண வைக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவப்படுறாரா அப்படிங்கிறது வந்து புரியல. பட் எண்ட் ஆஃப் தி டே விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு பிளேயர் தான். அதே போல் எஃப்ஜே சொல்லவே தேவையில்ல, டூ மச் அக்ரெசிவ் பிளேயரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரும் கலவரமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து நடந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து வந்து இந்த டாஸ்க் முடிஞ்சு அந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 2 பேர் வந்திருக்காங்க. ஓகேவா, ஒன்று வந்து கனி திரு வந்திருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்திருக்காங்க. ஸோ நான் முன்னையே சொன்ன மாதிரி கனி திரு அவர்களுக்கு வந்து விக்ரம் அவர்கள் டிஃபெண்டராக வந்திருக்காங்க அண்டு கமருதீன் அவர்களுக்கு வந்து சபரி அவர்கள் டிஃபெண்டராக வந்திருக்காங்க. கமருதீன் கால்லையும் ஒரே ஒரு பந்து மட்டும் தான் இருக்குது, ஒரே ஒரு பலூன் மட்டும் தான் வந்திருக்கு. அதே போல் கனித்திருவோடைய கால்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பலூன் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்டம் பயங்கர சுவாரஸ்யமாக வந்து போகும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் எஃப்ஜேவும் கனியும் வந்து பார்த்திங்கன்னா அக்கா தம்பி அப்படின்ற மாதிரி வந்து பழகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி எஃப்ஜே அவர்கள் வந்து கனிக்கு சப்போர்ட் பண்ணுவாரா இல்லை கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் இப்படிப்பட்ட ஒரு அக்ரெசிவான ஒரு ப்ளே வந்து நடந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி அவர் சப்போர்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பட் எண்ட் ஆஃப் தி டே கனி திரு அவர்களாவது சொல்லியிருந்திருக்கலாம், ஏப்பா இவ்வளோ அக்ரெசிவாக வந்து கேம் ப்ளே பண்ணாதீங்கப்பா, அவங்க வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியாவது சொல்லியிருந்திருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பண்ணாமல் இருந்ததுனால ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா உருவாயிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, கை கலப்பு மறுபடியும் நடந்திருக்கா இல்லை வந்து சண்டை பெருசாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இல்லை விக்ரம் அவர்கள் வந்து அமைதியாக வந்து இருந்துட்டு ஓகேடா ஓகேடா நான் தான்டா அக்ரெசிவாக விளையாட்டு என்னடா அப்போ விட்றாப்பா அப்படின்ற மாதிரி வந்து போனார் இல்லையா, அந்த மாதிரி வந்து போயிடுவாரா இல்லை எக்ஸ்போஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் எண்ட் ஆஃப் தி டே யார் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது பயங்கர சுவாரஸ்யமாக வந்து இருக்க போது. ஏன்னா எனக்கு வந்து கமருதீனுடைய தலைமையில் நான் இந்த வீட்டை வந்து பார்த்தே தீரணும். ஏன்னா கனி அவர்கள் ஒரு தடவை வந்து தலைவராகிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கனியை பற்றி நமக்கு வந்து நல்லாவே தெரியும், அவங்க எப்படி வந்து தலைமையாக வந்து இருந்து என்ன விஷயங்கள் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விதத்தில் கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கமே இல்லாத ஒரு ஆளாக வந்து இருந்துகிட்ருக்கார். ஒழுக்கம்னா இருக்குது, பட் அந்த சில நேரங்களில் வந்து அவர் அதை தாண்டிடுறாரு. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்களுடைய தலைமையை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா பாருங்கள், வினோத் அவர்கள்லாம் வந்து எவ்வளோ அக்ரெசிவான ஒரு ஆள், அந்த ஆளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா துடுன்னு துடிச்சிட்டே வந்து இருப்பாப்புல. அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூப்பிட்டு கேப்டன்சி பதவியை கொடுத்த உடனே கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டாப்புல, கொஞ்சம் ரொம்ப இதாக ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து கமருதீனுடைய தலைமையை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ஆசை. உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.